ஒரு ஐடியல் கேஸ் இருக்குது. அதை வந்து ஏன்ற ஸ்டேட்லேருந்து பின்ற ஸ்டேட்டுக்கு 3 ப்ராசஸ் வழியாக எடுத்துகிட்டு வராங்க. அதனுடைய பிவி டயக்ராம் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இன்டர்னல் எனர்ஜிக்கும் ஹீட் சப்ளைடுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இன்டர்னல் எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், அது இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். அப்போ எல்லா ப்ராசஸுக்குமே இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து சேமாக தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் 3ஓ ஆப்ஷன் 4ஓ ஆன்சர் இல்லை. ஒர்க் டன்ன்றது பார்த்திங்க அப்படின்னு சொன்னாங்க பாத் ஃபங்க்ஷனு. ஏரியா அண்டர் த கர்வ் இஸ் த ஒர்க் டன்னு. இப்போ ஏரியா அண்டர் த கர்வ் பார்த்தோம்னா ப்ராசஸ் 1க்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ ஒர்க் டன் வந்து 1ல் தான் அதிகமாக நடந்திருக்குது. ஆகவே அதுக்கு தான் ஹீட் அப்சர்வ்டு அல்லது ஹீட் சப்ளைடு வந்து அதிகமாக இருக்கும். அப்போ ஆப்ஷன் 1 இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Q1 இஸ் கிரேட்டர் தென் Q2 இஸ் கிரேட்டர் தென் Q3. அதே நேரத்துக்கு ΔU1 ஈக்குவல் டு ΔU2 ஈக்குவல் டு ΔU3. ஆப்ஷன் 1 இஸ் கரெக்ட் ஆன்சர்.